வணக்கம். இன்றைய இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் கே சத்யா. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சிவரூபன் எஸ். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை குறித்து அமெரிக்கா கவலை. புதிய தவிசாளர் தெரிவுக்கான திகதி அறிவிப்பு. இரு வங்கிகளுக்கு பூட்டு. ஊருக்கு ஒரு பிரதேச சபை மக்களுக்கு அறிவுறுத்தல். ஜானிகள் தொல்லையை கட்டுப்படுத்த கோரிக்கை. வருடாந்த இடமாற்றத்தை மீள செயற்படுத்துதல். ஜம்மு காஷ்மீரில் வெளிநாட்டு தூதர்கள் நீதிபதியுடன் சந்திப்பு. உத்தரப்பிரதேச ஆளுநர் உரையை புறக்கணித்து சமாஜ்வாதி ஆர்ப்பாட்டம். திருக்கோவில் தொலைக்காட்சி அரசாணையை ரத்து செய்ய கோரி மனு தள்ளுபடி. ஆஷி ஓபன் ஷெரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஓஷாகா. கோவிட் தொற்றால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்ய இலங்கை அரசாங்கம் இடமளியாது பின்வாங்குவது குறித்து அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் அலைனா பி டெப்ஸ்லிட் தனது ட்விட்டர் பதிவில் இது குறித்து பதிவிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை அடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மண்புனைப்பற்று பிரதேச சபையின் புதிய தவிசாளர் தெரிவு செய்வதற்கான கூட்டம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மண்புனைப்பற்று பிரதேச சபையின் புதிய தவிசாளர் தெரிவு இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் அன்றைய தினம் புதிய தவிசாளர் தெரிவுக்கு எதிராக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. பின்னர் இந்த இடைக்கால தடை உத்தரவு கடந்த ஓரிரு தினங்களுக்கு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மண்புனைப்பற்று பிரதேச சபைக்கான புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் என் மணிவண்ணன் அறிவித்துள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் ஹொடக்கவல இறக்குவானை நகரங்களில் அமைந்துள்ள 2 அரசு வங்கிகள் மூடப்பட்டுள்ளன. இவ்வங்கிகளில் கடமையாற்றும் கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மேற்படி இரு வங்கிகளும் நேற்று முன்தினம் முதல் மூடப்பட்டுள்ளன என்று ஹொடக்கவல பொது சுகாதார பரிசோதகர் காரியாலயம் தெரிவித்தது. மேற்படி இரு வங்கிகளும் கடமையாற்றும் 35 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அக்குரணை பிரதேச சபையின் தவிசாளர் இஸ்திகான் இமாத்துதீனின் ஆலோசனைக்கு அமைவாக பிரதேச சபை ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தும் நிகழ்வு அக்குரணை பெரிய பள்ளிவாயல் வளாகத்தில் சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது. ஊருக்கு ஒரு பிரதேச சபை என்ற தலைப்பின் கீழ் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் பிரதேச சபையின் சேவைகள் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. பிரதேச சபையால் வழங்கப்படும் சேவைகள் பற்றி மக்கள் தெளிவுற்றுள்ளனர் என்று தெரிவித்த தவிசாளர் இஸ்திகார் இமாதுதீன் பிரதேச சபைக்கு இருக்கும் சட்ட அதிகாரங்கள் பற்றியும் தெளிவுபடுத்தும் நோக்குடன் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும் காட்டு ஜானிகளின் தொல்லை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார வேலி அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இராஜாங்க அமைச்சர் விமல வீரதிசாநாயக்காவுக்கு ஒலுவில் அஷ்டப் நகர் மேட்டிநில பயிற்சி செய்கையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ்டி அலாவுதீனால் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மகஜரில் ஒலுவில் அஷ்டாப் நகர், ஷம்பு நகர், கிராக் நகர், காரைதீவு, ஷம்மாந்துறை, நிந்தாவூர் மற்றும் ஆலிம் நகர் ஆகிய பின்தங்கிய பிரதேசங்களிலேயே ஜானைகள் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அம்மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எல்லை கிராமங்களில் வாழும் மக்கள் பீதியின் காரணமாக மாலை நேரங்களில் தங்கள் குடியிருப்பை விட்டு வெளியேறி தங்கள் குழந்தைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று காலையில் வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள், பெண்கள், சிறுவர்கள், நோயாளர்கள் போன்றோர் இதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கிழக்கு மாகாண இணைந்த சேவை உத்தியோகத்தர்களின் 2021ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்றத்தை மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீள செயற்படுத்துமாறு
கிழக்கு மாகாண பிரதிபிரதம செயலாளர் HEMWG திசாயனகாத் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த சகல செயலாளர்களுக்கும் பிரதி பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் ஆகியோருக்கு சுற்று நிரூபம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு தூதர்கள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கஜ் மிட்டலை சந்தித்தனர். ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகள் குறித்து வெளிநாட்டு தூதர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். 2வது நாளான இன்று ஜம்மு காஷ்மீரில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கஜ் மிட்டலை நேரில் சந்தித்தனர். முதல் நாளான நேற்று தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்கும் அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் தூதர்கள் பேசினர். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து சமாஜ்வாதி கட்சி வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவையில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு பதாகைகளை ஏந்தி பேரவை தலைவரையும் முற்றுகையிட்டதால் அவையில் அமளி நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவின் சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடியது. இதில் ஆளுநர் ஆனந்திபென் படேல் உரையை தொடங்கிய போது சமாஜ்வாதி கட்சியினர் கூச்சல் எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அவையிலிருந்து சமாஜ்வாதி கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சமாஜ்வாதி கட்சியினர் டிராக்டரில் கரும்புகளை ஏற்றிக்கொண்டு சட்டப்பேரவைக்கு வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில் தொலைக்காட்சி தொடங்க அறநிலைத்துறையினர் பொதுநல நிதியை பயன்படுத்துவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரி மனுவை தள்ளுபடி செய்தது உயர் நீதிமன்றம். தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெறும் விழாக்களை ஒளிபரப்புவதற்காக தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருக்கோவில் என்ற பெயரில் தொலைக்காட்சி ஒன்றை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு ரூபாய் 8.75 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் இந்து சமய அறநிலைத்துறையினர் பொதுநல நிதியை கொண்டு தொலைக்காட்சி தொடங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் இயங்கி வரும் கனரா வங்கி கிளையில் பணியாற்றி வந்த முன்னாள் கடற்படை வீரரை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள். 2019ஆம் ஆண்டு முதல் அந்த வங்கியில் கிளார்க்காக பணியாற்றி வந்த விஜிஷ் வர்கேஷ் வங்கியில் முறைகேடுகளை செய்து பல கோடி ரூபாயுடன் தலைமறைவாகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி தங்களது வங்கியில் ஒரு ஊழியர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவனீஸ்வரத்தை சேர்ந்த விஜிஷ் வர்கேஷ் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. வங்கியில் நிரந்தர வைப்பு கணக்குகளை இவரே கடவுச்சொல்லை பயன்படுத்தி திறந்து கணக்குகளை முடித்து அந்த தொகையை தனது மனைவி மற்றும் உறவினர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றம் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான 3 மற்றும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டங்கள் நடைபெறவுள்ளதும் உலகிலேயே மிக பெரியதுமான சர்தார் படேல் கிரிக்கெட் மைதானம், நிழல் விழாத LTA பிளட் விளக்குகள், 4 டெஸ்டிங் ரூம்கள் என பல புதிய தொழில்நுட்பங்கள் வசதிகளுடன் தயார் நிலையில் உள்ளது. இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் தொடரின் முதலிரு டெஸ்ட்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளன. டெஸ்ட் தொடரின் அடுத்த 2 ஆட்டங்களும் D20 தொடரின் 5 ஆட்டங்களும் குஜராத் மாநிலம் மோதிரா நகரில் உள்ள சர்தார் படேல் மைதானத்தில் நடைபெறவுள்ளன. ஒருநாள் தொடர் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜப்பானின் ஓசாகா ஷெரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் அரையிறுதி சுற்றில் 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற செரீனா வில்லியம்ஸை எதிர்கொண்டார் உலகின் நே 3 வீராங்கனையான ஓசாகா. 1 மணி நேரம் 15 நிமிடங்களில் 6-3, 6-4 என நேர் செட்களில் செரீனாவை வீழ்த்தி
ஆசிய ஓபன் இறுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளார் ஓஷாகா. இதன் மூலம் 4வது தடவையாக கிராண்ட்ஸ்லாம் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இதனால் 24வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்துக்காக செரீனா வில்லியம்ஸ் மேலும் காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவாக்கியுள்ளார். இத்துடன் இன்றைய இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. நன்றி. ஹாய், என் பேரு துஷாந்தன். எனக்கு அகிலன், துஷாந்தன், சுஜன் 3 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கெல்லாம் முரட்டு சிங்கிள்னு சும்மா கெத்தா தான் சுத்திக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் சுஜன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கமிட் ஆயிட்டான். அந்த ஷாக்ல இருந்து மீள்றதுக்குள்ள மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் கமிட் ஆயிட்டானுங்க. அப்பதாங்க முடிவு பண்ணேன், மேரி பண்ணினா பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு. எங்க அம்மா அப்பாவுக்கு ஜாதகம் மேல ரொம்பவே நம்பிக்கை. சரி, இன்னும் போற வழியில பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஜோசியக்காரரை போய் பார்த்தா அவர் எனக்கு வச்சாரு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு. என்னன்னு பாக்குறீங்களா? அவர் என்ன சொன்னார்னா, தம்பி உனக்கு செவ்வாய் உதயத்துல நிக்குது, அதனால உனக்கு உதயத்து செவ்வாய் பொண்ணு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதுமே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனாலும் நான் விடலையே. இந்த துஷந்தனுக்கு ஏற்ற சகுந்தலா தேவிய இந்த உலகத்துல எங்க இருந்தால் என் அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட அவ கரம் பிடிப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதாங்க நம்ம தமிழர்கள் திருமண சேவையான தமிழ்ஸ் மேட்ரிமோனியல் ஊடாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி, அதுவும் எங்க இருந்து? கனடால இருந்து. அட, ஏன்டா அந்த ஹீரோயின் பாக்குறீங்களா? போதும் போதும் துஷி, இதுக்கு பிறகு நடந்ததை நான் சொல்லுறேன். இவங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த ஹீரோயின் நான் தாங்க, ரித்திகா. என்ன கடல் தாண்டி வர வச்சது இவங்களோட காதல். சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு உதய செவ்வாய் இருக்கிறதால வரன் பாரத ரொம்ப கஷ்டம்னு. நானும் ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தேன் எனக்கான ஒருவருடன் கரம் பிடிப்பதற்காக. அப்போதான் என்னோட ஃப்ரெண்ட் அனு வந்தாங்க. நம்ம கூட படித்தாவே ஜூலி தமிழ் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டா. நீயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கம்பல் பண்ணினான். சரி, ஃப்ரெண்ட் கம்பல் பண்ணுறாளேன்னு சொல்லி நானும் தமிழ் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணினேன். ரெஜிஸ்டர் பண்ணி 3 மாதத்தில் நிறைய வரன்கள் வந்தது. அதில் ஒருத்தர் தாங்க துஷி. எனக்கும் துஷிக்கும் இடையிலான சந்திப்பு காலப்போக்கில் காதலாக மாறிடுச்சு. நாளைக்கு விடிஞ்சா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். எங்கள் 2 பேரையும் திருமண பந்தத்தில் இணைச்சது தமிழ் மேட்ரிமோனி. தமிழ் மேட்ரிமோனிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.